வைகுண்ட ஏகாதசி எப்படி தோன்றியது தெரியுமா? திரேதா யுகத்தில் முரண் என்ற அரக்கன் வாழ்ந்து வந்தான். அவன் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான். அவன் தொல்லைகள் தாங்க முடியாத தேவர்கள் திருமாலிடம் முறையிட்டனர். மகாவிஷ்ணு அரக்கனை அழிக்க தன் சுதர்சன சக்கரத்துடன் போருக்கு புறப்பட்டு சென்றார். திருமாலை எதிர்க்க வந்த அரக்கன் சுதர்சன சக்கரம் தன்னை நோக்கி வருவதை கண்டு ஓடி ஒளிந்து கொண்டான். பின் மாயா வடிவில் வந்து போரிடுவான். இப்படி மாறி மாறி ஒளிவதும் போரிடுவதுமாக இருந்த அரக்கன் பகவானை எதிர்க்க முடியாமல் சோர்ந்து போனான். வத்திகிரி ஆசிரமத்தில் விஷ்ணு உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு மறைந்திருந்து அரக்கன் திருமாலை திடீரென தாக்க முற்பட்டான். ஆனால் அந்த நொடியில் பெண் வடிவம் கொண்டு அரக்கர்களை கொன்றது. அந்த பெண் வடிவம் திருமாலின் மாயசக்தியாகும். அந்த மாயா சக்திக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார். முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ந்து திருமாலை போற்றி கொண்டாடினர். இதனால் இழந்த சக்தியை மீண்டும் பெற்றனர். இந்த நாளை தான் வைகுண்ட ஏகாதசி என கொண்டாடுகிறோம்.